இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு அஞ்சலி. அக்கா, நானும் அம்மாவும் வீட்டுக்கு வரோம், நீயும் அங்க வந்துற. அக்கா, முக்கியமா நான் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இங்க எனக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்குக்கா. என்னது? அக்கா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் நேர்ல வந்து சொல்றேனே, நீயும் வந்துரு. சரி, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரியா? பாய். மேடம். என்ன அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சா? ஆமா மேடம். அம்மா யார் மேடம் போன்ல? அஞ்சலி. அவ அம்மா வீட்டுக்கு வராளாம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க தியாவை கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா? சரிங்க மேம். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. முருகண்ண அம்மாவோட போட்டோ, அவர் எதுக்கு இதை எடுக்க வரணும்? ஆமா, முதல்ல அந்த அம்மாவை எதுக்கு கடத்தணும்? ஐயோ, அதான்க்கா எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்குக்கா. அஞ்சலி, அந்த மகேஷ பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். தோண்ட தோண்ட அந்த ஆளை பத்தி பல மர்மங்கள் வந்துகிட்டே இருக்கு. அக்கா, இவனை பத்தி யார்கிட்ட விசாரிக்கிறது? இவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இவன் ஆபீஸ்லயும் இவனை பத்தி யாருக்கு எதுவுமே தெரியாது. இவன் ஒரு மிஸ்டரி மேன்கா. ஒருத்தருக்கு தெரியும் அஞ்சலி. அஞ்சலி, இவன் என்ன இங்க வந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான்? அக்கா, இந்த ஆள் செய்யாத தப்புன்னு என்ன இருக்குன்னு சொல்லு. செஞ்ச தப்புக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கணும்னா இவர் எப்பவுமே சர்ச்சிலே தான் கிடக்கணும். சொல்லுங்க, ஏன் ரொம்ப தயங்கிட்டு இருக்கீங்க? பாவ மன்னிப்பு வேணும் ஃபாதர். நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன் என் மனைவி அஞ்சலி இப்ப இல்ல. அவ இறந்துட்டா. அவ சாகும்போது அவ சாவுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு செத்துட்டா. எனக்கு அவதான் அந்த உலகத்துல எல்லாமே இருந்தேன். அந்த அளவுக்கு நான் அவளை நேசிச்சேன். அளவு கடந்த பாசத்தை நான் அவ மேல காட்டியிருக்கேன். அதுவே அவ சாவுக்கு காரணம் ஆயிடுச்சு. அவளை நினைச்சு நினைச்சு தினம் தூக்கம் வராம நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ திரும்ப வரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து எனக்கு மன்னிப்பு வேணும் ஃபாதர். நீங்க செஞ்ச தப்ப எல்லாம் உணர்ந்துட்டீங்களா? உணர்ந்துட்டேன் ஃபாதர், உணர்ந்துட்டேன். இப்படி எல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த அளவுக்கு நடந்திருக்க மாட்டேன். அஞ்சலி அஞ்சலி எப்படியாவது காப்பாத்த முயற்சி பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க, எனக்குன்னு இருந்த ஒரே உறவு என் அஞ்சலி மட்டும்தான். அவ இல்லாம நான் இப்போ நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த ஜென்மத்துல அவ என்னை விட்டு போயிட்டா. அடுத்த ஜென்மத்திலேயாவது அஞ்சலி நிரந்தரமா என் கூட இருக்கணும். எனக்காக ப்ரே பண்ணுங்க ஃபாதர். கண்டிப்பா உங்க குரல் இறைவனுக்கு கேட்டிருக்கும். நீங்க செஞ்ச பாவத்தை உணர்ந்ததால கடவுள் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்காரு. இனிமே அந்த தப்ப நீங்க செய்யாதீங்க. திருந்தி வாழ பாருங்க. சொல்லுங்க ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? நான் தான் ஃபாதர், துளசி. இவ என் தங்கச்சி அஞ்சலி. நீயா? அப்போ மகேஷ் வந்துட்டு போனது? மகேஷ் என்ன சொன்னான்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. நீதான் அஞ்சலினா அப்போ? ஃபாதர், மகேஷ் எதுக்கு உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாரு? அதை எங்க கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுமா, அது ரகசியம். ஃபாதர், நீங்க சொல்ல போற உண்மையாலதான் எங்க குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. ப்ளீஸ் ஃபாதர், எங்களுக்காக சொல்லுங்க ஃபாதர், ப்ளீஸ். அவர் மனைவி இறந்துட்டதா அவர் பாவ மன்னிப்பு கேட்டு போறாருமா. அவங்க சாவுக்கு அவர்தான் காரணம்னு வருந்தினாருமா. ஆனா நீ உயிரோட இருக்கியம்மா. அது பெரிய கதை ஃபாதர். அவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக செத்து பொழைச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன் ஃபாதர்.
எனக்கு ஒரே மர்மமாவே இருக்கு ஃபாதர். அவரை பத்தி எங்களால முழுசா தெரிஞ்சுக்கவே முடியல. நிறைய தப்பு பண்றாரு, அதை எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ப்ளீஸ் ஃபாதர், அவரு இந்த ஆசிரமத்துல தானே வளர்ந்தாரு. அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல, கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க ஃபாதர். மகேஷ் இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சம் அக்ரெசிவான பையனா தான் இருந்தான். பெருசா அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான், யார்கிட்டயும் பழக மாட்டான். கொஞ்சம் பழகிட்டாலும் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாமா, உயிரையும் கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சதை விட அர்ஜுன், பூபதி அவங்க 2 பேருக்கும் தான் மகேஷை பத்தி நல்லா தெரியும். அர்ஜுன் அதான் உங்க அண்ணன், அவன் பேர் இப்போ முருகன் தானே? ஆ, 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 ஆமா. எனக்கு இந்த விஷயமே சமீபமா தான் தெரியும். அவன் உங்க அண்ணன் கூட தான் ரொம்ப நட்பா பழகுவான். அவன் மேல உயிராவே இருப்பாமா. ஆ, அப்ப பூபதி? பூபதியும் அவன் ஃப்ரெண்டு தான், அவங்க கூடவே இருப்பான். அவங்களுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் அவனுக்கும் தெரியும். எனக்கு மத்தபடி வேற எந்த விஷயமும் தெரியாதுமா. ஓ உன் அம்மா, அதாவது உன்னை பெத்த அம்மா, அவங்கள பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? அவங்க கூட நீ எங்க இருந்த, அவங்க கிட்ட நீ எப்படி வளர்ந்த, அதோட ஞாபகம் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, அத பத்தி ஏதாவது சொல்ல. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணலாம். அண்ணே, அண்ணே, என்னாச்சு? அண்ணா, அழாத. அழாத முருகா, அம்மா இருக்கேன்டா, அழாதடா.